இயந்திர அறிவியல் உலகம் என்பது என்னென்னு, அது ஒரு மூட நம்பிக்கை உலகம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு மூட நம்பிக்கை உலகம். நம்ம ஒரு மூட நம்பிக்கை உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம விண்வெளிக்கு போயிட்டதாலேயோ, கணினி இது போன்ற கண்டுபிடிப்பு, ஃப்ளைட்டில் போகிறதுனாலையோ, மொபைல் ஃபோன் இது போன்ற கண்டுபிடிப்புகள்லாம் வச்சுட்டு இது அறிவுபூர்வமான உலகம்னு நினச்சிடாதீங்க. அதனால்தான் ஒரு விஞ்ஞானியாக இருந்தால் கூட அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கல்லில் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுள் நம்பிக்கையில் ஊறி போய் கிடக்கிறாங்க. மூட நம்பிக்கையிலையும் ஊறி போய் கிடக்கிறாங்க. இந்த சாதி மனப்பான்மை, என்ன தான் ஒருத்தர் பெரிய ஆளானாலும், என்ன தான் ஒருத்தர் பெரிய படிப்பு படித்தாலும், அந்த சாதியை விட முடியல பாருங்கள். சாதி பற்று உள்ளவர்கள் இங்கே இருக்காங்க, மதப்பற்று உடையவர்களும் இங்கே இருக்காங்க. என்ன தான் பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அந்த மதத்தில் தீவிரமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் அப்போவும் படித்த படிப்புக்கும் ஒருத்தர் படிச்சுட்டா மூட நம்பிக்கை போயிடும்னு சொல்ல முடியல. விஞ்ஞானியாக இருந்தால் கூட அவருக்கு மூட நம்பிக்கை இருக்குது. சாதி மீதோ மதத்தின் மீதோ அவருக்கு பற்றுதல் இருக்கிறது. அப்போ அதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட உலகம். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எதனை அடிப்படையாக கொண்டு இவ்வளோ முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்குன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுனாலையும், அங்கே புத்தகங்களை படிப்பதாலையும், புத்தகங்களை கற்பிக்கிற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள நம்பி மாணாக்கர்கள் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போகிறாங்க. அதனால அவங்க பாடம் படிக்கிறாங்க. அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே உருவாக்குறாங்க. அப்படி தானே? அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது அறிவுபூர்வமான உலகம் கிடையாது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒருத்தர் படிச்சுட்டா அவருக்கு மூட நம்பிக்கை இருக்காதுன்னு சொல்ல முடியும். இங்கே இருக்கிற படிப்புக்கும் இந்த அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது, பகுத்தறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. பகுத்தறிவு என்பது வேறு. இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த இயந்திர அறிவியல் உலக வளர்ச்சிக்காக தேவைப்படுகிற அறிவு என்பது வேறு. அது மூட நம்பிக்கையானது. அதுவும் மூட நம்பிக்கைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, நம்ம நினைக்கிறோம், அதாவது எதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த இப்போ கோயிலில் போய் சாமி கும்பிடுறது, அல்லது ஜோசியம் பார்க்குறது, அல்லது யாகம் நடத்துறது, அல்லது நல்ல நேரம் ஜவாதோஷம், இந்த மாதிரியெல்லாம் இதுதான் மூட நம்பிக்கைன்னு நம்ம நினைக்கிறோம். இது பழமையான மூட நம்பிக்கை. நவீன மூட நம்பிக்கை எது தெரியுமா? விண்வெளிக்கு போகிறது. கடந்த கால மூட நம்பிக்கை என்பது அன்னைக்கு இருந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது. இன்றைக்கி இருக்கிற மூட நம்பிக்கை என்பது விண்வெளிக்கு போகிறது, சினிமா படம் எடுக்கிறது, அல்லது இந்த மாதிரி இயந்திரங்கள், மின்விசிறி, இதெல்லாம் மூட நம்பிக்கை. மின்விசிறி எப்படி மூட நம்பிக்கையாகும்? அது அறிவியல் படி தானே இயங்குது. மின்விசிறி நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் பாருங்கள், நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம்னு நினைக்கிறோம் பாருங்கள். அதை அப்படி நினச்சிக்கிட்டு அதில் போய் மோகம் கொள்கிறோம். மின்விசிறி நமக்கு கேடு, இந்த மின்விளக்கு நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் பாருங்கள். அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை, தப்பான நம்பிக்கை. இந்த மின்விளக்குகள் இருக்கிறனால தான் தூக்கம் கெட்டு போச்சு. இந்த மின்விசிறி உடம்புக்கு கேடு, சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணும். இந்த ஏசி இது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த நம்பிக்கை தான் இங்கே மூட நம்பிக்கைன்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் பாருங்கள், அதை கற்றுக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலக வளர்ச்சியில் நாம் எதையாக சாதிக்கணும், இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம எதையாக சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். இந்த உலகம் நல்ல உலகம்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அப்போ இது நம்ம இந்த உலகமே ஒரு மூட நம்பிக்கை தானே. இந்த இயந்திர அறிவியல் உலகம் நல்ல உலகம் நாம் நம்புகிற பாருங்கள், அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கையா இல்லையா? இது கண்டிப்பாக நல்ல உலகமா? நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலகம் நல்ல உலகமா? 1% கூட நல்ல உலகம் கிடையாது. இந்த உலகத்தில் தான் கோடிக்கணக்கான நோயால் சாகுறாங்க, கோடிக்கணக்கானவர் விபத்தால் சாகுறாங்க, கோடிக்கணக்கானவர் சண்டை போட்டு வன்முறையால் குற்றங்களால் செத்துக்கிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியாக வாழவே முடியாத உலகம் இது. இவ்வளோ உலகத்தில் கூட பெண்ணடிமைத்தனம் நவீனமாகிட்டுருக்கு. பெண்ணடிமைத்தனம் கடந்த காலத்தில் இருந்தது, இன்றைக்கும் ஏன் இருக்குதுன்னா, கடந்த காலத்தில் பழமையாக இருந்தது, பழமையான நடைமுறைகளை பின்பற்றி பெண்ணடிமைத்தனம் என்பது கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இப்போ பெண்ணடிமைத்தனத்தில் நவீனமாக இருக்குது. அதாவது கடந்த காலத்தில் சாதி இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. அப்படின்னா கடந்த காலத்தில் சாதி என்பது அது கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை என்பது வேறு, இப்போ நவீன முறையில் சாதி கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த காலத்தில் எதை வச்சு சாதி இருந்தது? தொழிலை அடிப்படையாக கொண்டு சாதி இருந்தது. அப்போ அந்த ஒவ்வொரு சாதியின் பெயர் அனைத்தும் எல்லாமே தொழிலை அடிப்படையாக கொண்டது. இப்போ ஒரு ஆசாரிங்கிறோம், காரணம் என்னென்னா அவர் அந்த தொழிலை செஞ்சார், அதனால் அவர் சாதி பெயர் ஆசாரி. அது மாதிரி ஒரு சாதி, எந்த ஒரு சாதியாக இருந்தாலும் கடந்த காலத்தில் அவர் செய்த தொழிலை அடிப்படையாக கொண்டு அவரோட சாதி பேர் இருந்து, இன்றைக்கி அந்த சாதி பேரை வச்சு கூப்பிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி யாருமே
அந்த பழமையான காலத்தில் செஞ்ச தொழிலையே குலத்தொழிலாக இன்றைக்கி யாரும் செய்யலை. இன்றைக்கி புதிய தொழில். ஒருத்தர் மருத்துவர் சொல்கிறோம் பாருங்கள், ஒருத்தர் ஓவியர், ஒருத்தர் கவிஞர், ஒருத்தர் இன்ஜினியர்னு நம்ம சொல்கிறோம்ல, இது நவீன சாதி பெயர். நாம் யாருன்னா, நம்ம மருத்துவரோ அல்லது விஞ்ஞானியோ அல்லது ஆசிரியரோ அல்லது கலெக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது. நாமெல்லாம் மனுஷங்க. ஒரு மனுஷங்கன்னா அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு மருத்துவராக இருக்கணும், அவங்க ஒரு விளையாட்டு வீரராக இருக்கணும், அவங்க ஒரு ஓவியராக இருக்கணும், கவிஞராக இருக்கணும், அவங்க எல்லாமுமா இருக்கணும். அவங்க தான் மனுஷங்கன்னா எல்லாமுமா இருக்கணும். ஆனால் இங்கே நீ டாக்டரு, நீ விஞ்ஞானி, நீ இன்ஜினியர்னு சொல்கிறாங்க. இன்ஜினியருங்கிறவங்க மனுஷங்களாக இருக்கிறாங்களா? மனிதத்தன்மையோடு இருக்கிறாங்களா? ஒரு விஞ்ஞானிங்கிறவங்க கிட்ட மனிதத்தன்மை இருக்குதா? அவங்க வெறும் விஞ்ஞானியாக தான் இருக்கிறாங்க, விஞ்ஞானமாக தான் பார்க்குறாங்க. ஒரு மருத்துவர் மருத்துவராக தான் இருக்கிறாரு தவிர மனுஷங்களாக அவர் இல்லை, அவங்கெல்லாம் இல்லை. ஒரு மனிதத்தன்மையோடு அவங்க இல்லை. மனிதத்தன்மையோடு இருக்கிறவங்க தான் மனுஷங்க. அவங்களாம் மனிதத்தன்மையோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு மருத்துவராக மட்டுமே இருக்க முடியாது. மனிதத்தன்மையோடு இருக்கிறவங்க எல்லாமுமா இருப்பாங்க. அவங்ககிட்ட விளையாட்டு வீரர் இருப்பாங்க, கவிஞர் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க, ஓவியர் இருப்பாங்க, மருத்துவர் இருப்பாங்க, விஞ்ஞானி இருப்பாங்க, அரசியல்வாதி இருப்பாங்க. எல்லாமுமாவே இருக்கிறவங்க தான் மனுஷங்க. ஏதாவது ஒன்றா இருக்கிறாங்க பாருங்கள். நான் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு நினச்சிட்டு 24 மணி நேரம் இன்ஜினியரிங் பற்றியே யோசிப்பாங்க. அவங்க மனுஷங்களாக இருக்க முடியாது. அவங்க வெறி பிடிச்ச இன்ஜினியராக தான் இருப்பாங்க. இதுதான் நவீன சாதி. கடந்த காலத்தில் சாதி என்பது கடந்த காலத்தில் செய்த தொழிலை அடிப்படையாக கொண்டிருந்தது. அப்படின்னா சாதி என்பது நவீன காலத்தில் என்னவா இருக்குது? இன்றைக்கி அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதுவாக அவங்க இருக்காங்க. ஒரு மருத்துவர் அந்த மருத்துவத்துறையில் மருத்துவ வெறியோடு இருக்கிறார். தன்னை மருத்துவர் என்று எப்போதும் நினைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒரு மனுஷங்களாக நினைக்கிறாங்க பாருங்கள். அவங்க எப்போதும் மருத்துவத்தை பற்றியே யோசிக்க மாட்டாங்க. அவங்க தினமும் நிறைய விஷயத்தை பற்றி யோசிப்பாங்க. மருத்துவத்தை பற்றி யோசிப்பாங்க, விஞ்ஞானத்தை பற்றி யோசிப்பாங்க, விளையாட்டை பற்றி யோசிப்பாங்க, குடும்பத்தை பற்றி யோசிப்பாங்க, காதலை பற்றி யோசிப்பாங்க, பிற உயிரினங்களை பற்றி யோசிப்பாங்க. இப்படி எல்லாவற்றையும் பற்றி தினம் யோசிக்கிறவங்க தான் மனுஷங்க. ஆனால் ஏதோ ஒரு துறையை பற்றி மட்டுமே வாழ்நாள் முழுதும் யோசிக்கிறாங்க பாருங்கள். அவங்களாம் மனுஷங்க கிடையாது. அவங்களாம் வெறி பிடிச்சவங்க. அவங்கள தான் நவீன சாதி வெறி உடையவர்கள். அதாவது சாதி என்பது நவீனமாகிடுச்சுன்னா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. தன்னை ஒரு இன்ஜினியர், நான் ஒரு இன்ஜினியர்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் இன்ஜினியரிங்கை பற்றி யோசிப்பாங்க. அதில் அவங்க திறமையாக அதிகமாகவும் இருப்பாங்க. மற்ற துறையை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு மனுஷங்க அப்படின்னோம்னா அவங்க எல்லாத்தையும் பற்றியும் தெரியும். அவங்களுக்கு எல்லா துறையும் பற்றியும் தேவையான அளவு தெரியும். ஆனால் யார் தன்னை இன்ஜினியரோ இல்லை டாக்டரோ நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த துறையை பற்றி இன்ஜினியர்னு நினைக்கிறாங்க பாருங்கள். இன்ஜினியரிங்கை பற்றி நிறைய தெரியும், அதை மட்டும்தான் தெரியும். மருத்துவர்னு நினைக்கிறாங்க, மருத்துவத்துறையை பற்றி மட்டும்தான் தெரியும், அதை பற்றி அவங்களுக்கு நிறைய தெரியும். வேறு ஒரு துறையை பற்றி ஒன்றுமே தெரியாது. இதுதான் அந்த நவீன சாதி உணர்வு என்பது இதுதான். இப்படித்தான் இருக்கிறது. ஒருத்தர் மருத்துவர்னால் அவர் அந்த மருத்துவராக தன்னை ஒரு மருத்துவராக நினச்சி அதில் அவர் ரொம்ப வெறியாக இருப்பார். ஒருத்தர் இன்ஜினியர்னால் தன்னை ஒரு இன்ஜினியர்னு நினச்சிக்கிட்டு வெறியோடு இருப்பார். இதுதான் சாதி, நவீன சாதி. அதனால் பழமை கால மூட நம்பிக்கை என்பது இன்று எப்படி இருக்குன்னா நவீனமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பழமை காலத்தில் மதம் என்பது எப்படி இருந்தது, இன்றைய காலத்தில் மதம் என்பது நவீனமாக இருக்குது, அவ்வளோதான். மதம் என்பது என்னது? மதத்தை பின்பற்றுகிற முறை, மதத்தில் சொல்லப்படுகிற கருத்துக்கள் எல்லாமே இப்போ நவீனமாக இருக்குது. அதனால் பெண்ணடிமைத்தனம் என்பது நவீனமாக இருக்குது. ஆண் சர்வாதிகாரம் என்பது இன்றைய காலத்தில் நவீனமாக இருக்குது, ரொம்ப மேம்பட்டிருக்கு, புதுமை அடைந்திருக்கிறது, தன்னை மேம்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் வன்முறை என்பது பழமையான காலத்தில் இருந்தது, இப்போவும் ஏன் இருக்குதுன்னா இப்போ வன்முறை என்பது நவீனமாக இருக்குது, ரொம்ப நுட்பமாக இருக்குது. கடந்த காலத்தில் வன்முறை போர்லாம் எப்படி இருந்தது? கடந்த காலத்தில் ஈட்டியை வச்சு கத்தி எடுத்து வாழை எடுத்து சண்டை போட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், இருந்த இடத்துல இலக்கு பார்த்து இலக்கை குறிவைத்து இங்கே இருந்துக்கிட்டே தட்டினா போதும், அந்த இடத்துல போய் ஏவுகணை அடிக்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கி நவீனமாகிடுச்சு. அணுகுண்டை போட்டால் போதும், ஒரு சுற்றி இருக்கிற ஒரு 20 கிலோமீட்டர் பரப்பளவு நாசமாக போயிடும். அந்த அளவுக்கு எல்லாமே நவீனமாக இருக்குங்க. கடந்த காலத்து மூட நம்பிக்கை என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகம் மூட நம்பிக்கை தான். இந்த இயந்திர அறிவியல் உலகம் மட்டுமல்ல, கடந்த கால உலகம் இருக்குல்ல, கடந்த ஒரு 3000 வருஷமாக எப்போ மூட நம்பிக்கை உருவாச்சுதுன்னா, இந்த உணவில் பார்த்திங்கன்னா இந்த தானிய உணவுகள், நமது உணவுகள், மனித உணவுகள் நாம் நினச்சோம் பார்த்திங்களா, அதுதான் மூட நம்பிக்கை, நமது மூட நம்பிக்கை. உப்பு கலந்து உணவை சாப்பிட்லான்னு நினச்சோம் பார்த்திங்களா, உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்லான்னு நினச்சோம் பார்த்திங்களா,
அது நமக்கு உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சோம் பார்த்திங்களா, நல்லதுன்னு நம்பினோம் பார்த்திங்களா, அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. தானிய உணவுகள் என்பது மனித உணவுகள் கிடையாது. ஆனால் அதை மனித உணவுன்னு நினச்சி சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அப்புறம் மாமிச உணவு மனித உணவுன்னு நினச்சிங்க பார்த்திங்களா, அந்த நம்பிக்கை அதுதான் மூட நம்பிக்கை. மீன் உணவு, முட்டை உணவு, இதெல்லாம் நமது உணவு, மனித உணவுகள், மனுஷங்க சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க பாருங்கள், அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அப்போது இந்த மாதிரி இந்த நம்பிக்கை தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கே காரணம், உலோகங்களை கண்டுபிடிச்சதுக்கு காரணம். உலோகங்கள்லாம் நமக்கு நன்மை செய்யும்னு நாம் நினச்சோம் பார்த்திங்களா, அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு படிப்படியாக தொழில்நுட்பம் முன்னேறி கடந்த 3000 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இப்படி முற்றிய நிலையில் இருக்குது, உச்சகட்டத்தில் இருக்குது. இந்த உலோகங்களை அடிப்படையாக கொண்டு உலோகங்கள் கண்டுபிடிச்சு 3000 வருஷம் ஆச்சு. 3000 வருஷம் கழிச்சு உலோகங்கள் கண்டுபிடிக்க அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்றைக்கி முற்றிய நிலையில் உச்சகட்டத்தில் இருக்குது பார்த்திங்களா. உச்சகட்ட வளர்ச்சியை சந்தித்திருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் இதன் ஆரம்ப காலகட்டம் கடந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் இருந்தது. அன்றிலிருந்து தொடங்கி இன்று தான் நம்ம உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கோம். அன்றிலிருந்து தான் மூட நம்பிக்கையும் தோன்றியது. இந்த மூட நம்பிக்கை எப்போ தோன்றியது? உப்பை சமைச்சு உணவை சமைச்சு சாப்பிட்டோம், அல்லது தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட்டோம். அப்போ தான் வெறி ஏற்பட்டது, வன்முறை உணர்ச்சி ஏற்பட்டது, உடம்புல பயங்கர வலிமை ஏற்பட்டுச்சு. எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது தான் நம்ம உலோகங்களை கண்டுபிடிச்சோம். கொலைவெறி ஏற்பட்டுச்சு, பயங்கர வலிமை ஏற்பட்டுச்சு. கொலைவெறி, பிறரை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம், பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணம். பெருசாக சாதிக்கணும்னா நிறைய பேரை அடிமைப்படுத்தணும். அதுக்கு இந்த உணவு ஒரு காரணம், தானிய உணவு, உப்பு காரணம். அப்போ தான் உலோகங்களை கண்டுபிடிச்சாங்க. ஆக தானிய உணவு எப்போ சாப்பிட்டாங்களோ, எப்போ உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டாங்களோ அப்போவே இருந்து தான் மூட நம்பிக்கைகள் உருவாகுது. அந்த மூட நம்பிக்கை தான் அந்த ஆரம்பகட்ட மூட நம்பிக்கைங்கிறது எது? நம்ம தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிடலாம், உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிடலாம், அந்த ருசி நல்லா இருக்குது, அந்த ருசி நமக்கு நல்லது செய்யும். உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்குதுல்ல. வீட்டில் இப்போ இட்லி, பூரி, பொங்கல்லாம் சாப்பிட்றோம்ல, இந்த டேஸ்ட்டு இது நமக்கு நல்லது செய்யும்னு நாம் நினைக்கிறோம் பாருங்கள், அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. இதுதான் முதல் மூட நம்பிக்கை. அப்புறம் தானிய உணவுகளை கண்டுபிடிக்கிறோம், அதில் உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்றோம். அப்போ தான் இதெல்லாம் நல்ல உணவுன்னு நாம் நினச்சி நம்புகிறோம் பார்த்திங்களா, அதுதான் முதல் மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கை தான் அதன் பிறகு மக்களுக்கு அளவுக்கு அதிகமான உடலில் உணர்ச்சி, வலிமை வருகிறது, ஆற்றல் வருகிறது. இந்த உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிட்டதாலும் தானிய உணவுகளை சமைத்து சாப்பிட்டதாலும் உடம்பில் அளவுக்கு அதிகமான வலிமை வருகிறது, ஆசைகள் பெரிதாக வருகிறது. அப்போது அதை சாதிக்கணும், அப்போ லட்சியங்கள் பெரிதாக, அப்போ அந்த லட்சியத்தை சாதிப்பதற்கு நிறைய பேரை அடிமைப்படுத்தி ஆகணும். அப்போ அடிமைப்படுத்துகிறாங்க. அடிமைப்படுத்துறது நல்லது தான். பிறரை வேலை வாங்குறது, அடிமைப்படுத்துறது, ஊதியம் கொடுக்கறது, கூலி இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அப்புறம்தான் உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது உலோகங்களை இதெல்லாம் முன்னேற்றம்னு நினைக்கிறோம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அது பிற்பாடு இந்த மூட நம்பிக்கை வளர 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 வன்முறை பெருகுது, சண்டைகள் பெருகுது, அடிமைத்தனம் பெருகுது, பெண்கள் அடிமைகளாக மாறுறாங்க, ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறுறாங்க, பெண்கள் சுதந்திரத்தை இழக்கிறாங்க. அப்புறம் இந்த அப்போ வன்முறை உணர்ச்சி உடம்புல வருது, குற்ற உணர்ச்சிகளால் மனுஷங்க அந்த குற்ற உணர்ச்சிகள் ரொம்ப அதிகமாகி போகுது. அது உடம்புல நோயை வரவழைக்குது. அதுக்கு காரணம் தானிய உணவுகள், உப்பு கலந்த உணவுகள், அப்புறம் முரட்டுத்தனமான உடல் உழைப்பு, மகிழ்ச்சியின்மை, அடிமைத்தனம், சர்வாதிகார மனப்பான்மை, இதெல்லாம் சேர்ந்து குற்ற உணர்ச்சி, இது எல்லாமே குற்றம், அதெல்லாம் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அதனால் அந்த 3000 வருஷமாக அதோட உச்சகட்டம் தான் இயந்திர அந்த உலோகங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை, உலோக பயன்பாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை, தானிய உணவை சாப்பிடுகிற ஒரு வாழ்க்கை முறை, உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிடுகிற ஒரு வாழ்க்கை முறை, இது எல்லாம் இன்றைக்கி உச்சகட்டத்தில் நிற்கிது. அப்போது மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட இந்த உலகம் ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா, உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டோம் பாருங்க, தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிட்டோம். அப்போ தான் இந்த மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட உலகம் துவங்குகிறது. அது உலோகத்தை கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருக்குது. அதுதான் மூட நம்பிக்கையின் ஆரம்பம். எது? உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்டோம் பாருங்க, தானிய உணவு, அதான் மூட நம்பிக்கையின் ஆரம்பம். அதன் பிறகு உலோகங்களை கண்டுபிடிக்கும் போது நம்ம இன்னொரு உலகத்தை உருவாக்குறோம். இந்த மூட நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை. அது நம்மளை இன்னொரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. நம்ம இதெல்லாம் முன்னேற்றம்னு நினைக்கிறோம். இதனால தான் நம்ம சண்டை போட்டோம், செத்து ஒருத்தர் வெட்டிக்கிட்டோம், குத்திக்கிட்டோம், சுட்டுக்கிட்டோம், நோயால் நிறைய பேர் செத்து போனாங்க.
இந்த மாதிரி விபத்துகளால் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை. நாமெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிற சம்பவங்கள். அதனால் அப்போது இந்த மூட நம்பிக்கையில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பேசுகிறோம். நம்ம ஏன் இது மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட உலகம் நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா பள்ளிக்கூடம் எல்லாமே மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கையை கற்றுக் கொடுக்குற இடம் தான் மூட நம்பிக்கை. அதாவது மூட நம்பிக்கையிலையும் மோசமான மூட நம்பிக்கை இருக்குது. ரொம்ப மோசமான, மலிவான, இழிவான மூட நம்பிக்கை இருக்குது. உயர்தரமான மூட நம்பிக்கையும் இருக்குது. எப்படின்னா மலிவான மூட நம்பிக்கை என்னங்கிறது என்னென்னா, இந்த சில மலைகளில் வசிப்பவர்கள், இந்த ஆப்பிரிக்க பழங்குடியினர், அவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே ரொம்ப கொடூரமாக முகத்தை என்னென்னோ பண்ணி வச்சுருப்பாங்க. உடம்புல அதை பண்ணி வச்சுருப்பாங்க. உதட்டில் வளையமெல்லாம் போட்டு உதடெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கும், காதெல்லாம் தொங்கிக்கிட்டு கிடக்கும். இந்த மாதிரி இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் இவங்களும் மூட நம்பிக்கையில் இருக்காங்க. மூட நம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா என்ன நடக்கும்? அதுதான் அதற்கான உதாரணங்கள் தான் இவர்கள். மூட நம்பிக்கையோடு இருக்கிறோம், ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய எழுதுகிறோம், நிறைய அந்த மூட நம்பிக்கைகளை கற்றுக்கொள்கிறோம். புத்தகங்களில் இருக்கிறது எல்லாமே மூட நம்பிக்கைகளை கற்றுக் கொடுக்கறது தான். அந்த பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாமே எதை கற்றுக் கொடுக்குது? அந்த மூட நம்பிக்கைகள், நவீன மூட நம்பிக்கைகள், நவீனப்படுத்தப்பட்ட மூட நம்பிக்கைகள். நம்ம சொல்கிறோம்ல ஆரம்பத்தில், இந்த மின்சாரம் நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், மின் விசிறி நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த மின் விளக்குகள் இதெல்லாம் நமக்கு நல்லது பண்ணும், ஏசி இதெல்லாம் நமக்கு நல்லது. இந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. இதையெல்லாம் உற்பத்தி செய்கிற உலகம் தான். இதெல்லாம் எப்படி உற்பத்தி செய்யணும், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த பள்ளிகளில் கற்றுக் கொடுக்குற பாடங்கள் தான் காரணமாக இருக்குது. பள்ளிகளில் கற்றுக் கொடுக்குற பாடங்கள் தான், அதை படிக்கும்போது தான் அதனால் ஏற்பட்ட கண்டுபிடிப்புகள் தான் இந்த மின் விசிறி, மின் விளக்குகள், ஏசி, ஏர் கண்டிஷன், அப்புறம் தொழிற்சாலையினால் அந்த கெமிக்கல் சார்ந்த ப்ராடக்ட்டுகள் எல்லாமே நமக்கு கேடு தான். அப்போது இது எல்லாமே மூட நம்பிக்கை. இது நமக்கு நல்லது செய்யும்னு நினச்சிட்டு நம்ம நம்பணும். அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அப்போ இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற இடம் தான் பள்ளிக்கூடமாக இருக்குது. பள்ளிக்கூடங்கள் தான் இவ்வளோ கண்டுபிடிப்புக்கும் காரணமாக இருக்குது. பள்ளிக்கூடங்கள் தான் இந்த போர் ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள், ஏவுகணைகள், இது போன்ற கண்டுபிடிப்பதற்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுனால தானே அப்புறம் கல்லூரியில் படிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆயுத உற்பத்தி சார்ந்த ஒரு படிப்பு படிக்கிறாங்க. அப்போது அந்த பள்ளிக்கூடம் தான் இந்த ஆயுதங்கள் போட்டு சண்டை போடுறது, அதெல்லாம் மூட நம்பிக்கை தானே. ஒருத்தர் குண்டு போடுறது, அணுகுண்டு போடுறது, அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது, இதெல்லாம் மூட நம்பிக்கை தானே. இதெல்லாம் நமக்கு அழிவு தான் தருது. அப்படின்னா அதற்கு காரணமும் இந்த பள்ளிக்கூடம் தான் காரணம், இந்த புத்தகங்கள் தான் காரணம், இந்த ஆசிரியர்கள் தான் காரணம். அப்படின்னா இதெல்லாம் மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கையை கற்றுக் கொடுக்குற இடம் தான் பள்ளிக்கூடம். அப்போ இந்த பழங்குடியினர் எப்படி இருக்காங்க? அவங்க எழுத படிக்க தெரியாத மூட நம்பிக்கைவாதிகள். பழங்குடியினர் இருக்காங்களா, காடுகளில் வாழ்கிறவர்கள், நாட்டில் வசிக்கிறவங்க கூட நிறைய நாடுகளில் படிப்பறிவு இல்லாத மக்கள் இருக்காங்க. அவங்க படிப்பறிவு இல்லாத மூட நம்பிக்கைவாதிகள். நாமெல்லாம் யார் அப்படின்னா படித்த மூட நம்பிக்கைவாதிகள். நமது நம்பிக்கை என்பது நம்மெல்லாம் படித்தவங்க, மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட படித்தவங்க, மூட நம்பிக்கையை படித்தவர்கள், புத்தகங்களில் படித்தவர்கள். அவங்கெல்லாம் புத்தகங்களை படிக்காமலே ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? புத்தகங்களை படித்துவிட்டு மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு மூட நம்பிக்கைகளை புத்தகங்களை படித்து அதனை அடிப்படையாக கொண்டு ஒரு உலகை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதனால் நம்ம முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை உலகம். அப்போ பள்ளிக்கூடங்களை இப்போ நம்ம ஒரு பழங்குடியினர், ஒரு காடுகளில் வசிக்கிறவங்க, எழுத படிக்க தெரியாத அவங்க பேச்சை பார்த்திங்களா, கொச்சையாக இருக்கும். அவங்க நல்லா பேச மாட்டாங்க, தெளிவாக பேச மாட்டாங்க. ஒரு படிக்க தெரியாதவங்க எப்படி, எழுத படிக்க தெரியாதவங்க எப்படி பேசுவாங்க? நல்லா பேச மாட்டாங்க, தெளிவாக பேச மாட்டாங்க, தெளிவாக உச்சரிக்க மாட்டாங்க, தெளிவாக உச்சரிக்க தெரியாது. அப்போது தெளிவாக உச்சரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பள்ளிக்கூடங்களுக்கு போகணும். பள்ளிக்கூடங்களுக்கு போய் புத்தகங்களெல்லாம் படிக்கணும், தினமும் படிக்கணும். இந்த பயிற்சி தான் மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு சிறப்பாக பேசுவதற்கு உதவி செய்கிறது. அதனால் சிறப்பாக பேசிட்டாலே அவங்க அறிவாளின்னு நம்ம சொல்லிவிடணும். நல்ல ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாங்க, நல்லா எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க பகுத்தறிவு உடையவர்கள்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா விஞ்ஞானிகளிடமும் மூட நம்பிக்கை இருக்குது. விஞ்ஞானிகளும் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகிறது,
அல்லது அவங்க என்ன மதத்தை சார்ந்திருக்காங்களோ அந்த மதத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள், சாதி பற்று உடையவர்களாக இருக்கிறார்கள். விஞ்ஞானிகளும் சாதி பற்று உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ விஞ்ஞானி ஆகிட்டாலே ஒருத்தர் பகுத்தறிவு வந்துடும்னு சொல்லவே முடியாது. பகுத்தறிவுக்கும் அந்த படிப்புக்கும் சம்மந்தம். பகுத்தறிவு என்பது அது ஒரு தனி தேவை, அது உங்களுடைய சுய தேவை. உங்களுக்கு தேவைப்பட்டால் தான் நீங்கள், உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு நெருக்கடி இருந்தால் தான் அதை போய் நீங்கள் பகுத்தறிவை கற்றுக்கொள்ள வேண்டும், பகுத்தறிவோடு வாழ வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்கு வரும். அது பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டாலே உங்களுக்கு பகுத்தறிவு வந்து விடாது. பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் பகுத்தறிவு கிடையாது, அது மூட நம்பிக்கை. இது எல்லாமே மூட நம்பிக்கை தான். இந்த இயந்திர அறிவியல் உலகமே மூட நம்பிக்கை தான். இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவானதுக்கே இந்த பள்ளிக்கூடங்கள் தான் காட்டணும். அப்படி இருக்கும்போது மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவர்கள், அவர்கள் எழுத படிக்க தெரிலனா எப்படி பேசுவாங்கன்னா கொச்சையாக தான் பேசுவாங்க. அவங்களால தெளிவாக ஒரு வார்த்தையை உச்சரிக்க முடியாது, கொச்சையாக தான் பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்க தெளிவாக நல்ல வார்த்தையை உச்சரிக்கணும்னா மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவர்கள் நல்ல வார்த்தைகளை உச்சரிக்கணும், சிரமப்படாமல் பேசணும், ஸ்டைலாக பேசணும். அப்படின்னா அதற்கான பயிற்சி தான் பள்ளிக்கூடங்களில் கொடுக்குது. எழுத படிக்கிறது, அது எழுதுவது படிப்பது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீவிர பயிற்சி கொடுத்து மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நல்ல ஸ்டைலாக பேசுகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய நாட்டை ஆளுகிற பிரதம மந்திரி, அப்புறம் பெரிய பெரிய துறையில் இருக்காங்க, விஞ்ஞானியாக கூட இருக்காங்க, அவங்களுக்கு கூட மூட நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவங்க நல்லா பேசுகிறாங்க, நிறைய 2-3 மொழி பேசுகிறாங்க, நல்லா எழுதுகிறாங்க, அழகழகாக எழுதுகிறாங்க, அழகழகாக ஸ்டைலாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க அதனால் அவங்க பகுத்தறிவு உடையவர்களா? அப்படி கிடையாது. ஆனால் அவங்ககிட்ட மூட நம்பிக்கை இருக்குது. அப்போ அது எப்படி? மூட நம்பிக்கையும் இருக்குது, அழகாகவும் பேசுகிறாங்க, தெளிவாகவும் வார்த்தைகளை உச்சரிக்கிறாங்க. அது எப்படின்னா பயிற்சியால் அது சாத்தியம். பயிற்சி எங்கே கொடுக்குறாங்க? பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரியிலும் கொடுக்குறார்கள். தேர்வு வைக்கிறாங்க, தினமும் வீட்டு பாடம் கொடுக்குறாங்க, வகுப்பறையில் எழுதுகிறார்கள், ஆசிரியர் போர்டில் எழுதி போடுறாங்க, அதை பார்த்து எழுதுகிறாங்க. எழுதுறது, படிக்கிறது, வாசிக்கிறது, இந்த பயிற்சி இருக்குல்ல, இந்த பயிற்சி தான் மூட நம்பிக்கை. மனதில் ஃபுல்லாக மூட நம்பிக்கை, ஆனாலும் அவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள், ஸ்டைலாக பேசுகிறாங்க, தெளிவாக எழுதுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் பயிற்சி. அதனால் எழுத படிக்க இதுவே இவங்களுக்கு எழுத படிக்க தெரியலன்னா இவங்களுடைய பேச்சு உச்சரிப்பெல்லாம் சரியாக இருக்காது. இவங்க இந்த நவீன இயந்திர அறிவியல் உலகில் உள்ள எந்த ஒரு தொழிலையும் இவங்க செய்வதற்கு தகுதியற்றவர்களாக இருப்பார்கள். அதனால் ஒருத்தர் தெளிவாக பேசிட்டாலே, ஸ்டைலாக பேசிட்டாலே பகுத்தறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. பகுத்தறிவோடு வாழ வேண்டும் என்பது அது ஒரு தனிப்பட்ட தேவை, அது ஒரு தனி நெருக்கடி, அது சுய தேவை. உனக்கு அந்த தேவை இருக்குதா? பகுத்தறிவை தேட வேண்டும், பகுத்தறிவோடு வாழ வேண்டும் என்கிற தேவையை நீ தனிப்பட்ட முறையில் உணர்கிறாயா என்பது தான். அதை நீ பகுத்தறிவோடு வாழணும்னு இங்கே யாரும் உங்களை கட்டாயப்படுத்தலை. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எதை கட்டாயப்படுத்துதுன்னா மூட நம்பிக்கையோடு வாழ வேண்டும். ஏன்னா மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட உலகம் தான் இது. மூட நம்பிக்கையை தான் பகுத்தறிவுன்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் அறிவுபூர்வமானது, 7வது அறிவு. இந்த இயந்திர அறிவு, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இயந்திர அறிவியல் உலகம் என்பது 7வது அறிவு, உண்மையான அறிவுபூர்வமானது. இதுதான் அப்படி இப்படின்னு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு நல்லது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு உங்கள்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ரொம்ப மோசமான உலகம், இங்கே வாழ்கிறது உடம்புக்கு நல்லது கிடையாது, மனசுக்கு நல்லது கிடையாது, வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது, இங்கே மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது என்பதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது மகிழ்ச்சியை தரும், இனிமேல் நோய்களே இருக்காது, குற்றங்களே இருக்காது, பெண்கள் சமத்துவம் அடைந்து விடுவார்கள், ஆண்கள் பெண்களும் சமத்துவம் வாழ ஆரம்பிச்சிருவாங்க, பெண்ணடிமைத்தனம் ஒழிந்து விடும், பெண் விடுதலை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷங்க நம்பினாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அவங்க நம்புகிற மாதிரி இல்லை. இந்த உலகம் எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு பெண் அடிமைத்தனமும் முன்னேறி கொண்டே போகிறது, வன்முறையும் முன்னேறி கொண்டே போகிறது, ஒரு போரிடுகிற முறையும் முன்னேறி கொண்டே போகிறது. அந்த போர் அபாயம் இருக்குல்ல, முன்னை விட இப்போ தான் அதிகமாக இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி போரிட்ட போது எங்கே சண்டை நடக்கும் அவங்க தான் பயப்படுவாங்க. இன்றைக்கி எங்கே சண்டை நடந்தாலும் சரி உலகமே பயந்து போய் கிடக்கிறது. அந்த மாதிரி எல்லாமே முன்னேறி போச்சுங்க. அதனால் எல்லாமே மூட நம்பிக்கையின் அனைத்து வடிவமும், பெண் அடிமைத்தனம், ஆண் சர்வாதிகாரம் எல்லாமே முன்னேற்றம் அடைந்துருச்சு. மதமும் முன்னேற்றம் அடைந்து விட்டது, சாதி உணர்வும் முன்னேற்றம் அடைந்து விட்டது.
மூட நம்பிக்கைகளும் முன்னேற்றம் அடைந்து விட்டது. அதனால் வந்து ஒருத்தர் பேசுகிற பேச்சு ஸ்டைலாக இருக்குது, தெளிவாக பேசுகிறாங்க, நல்லா எழுதுகிறாங்க அப்படின்னா அதனால் அவங்க வந்து பகுத்தறிவு உடையவர்கள் என்று அர்த்தம் கிடையாது. அதற்கு காரணம் எழுதுறது, ஆனால் வந்து மூட நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் நல்லா எழுதுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா அந்த பள்ளிக்கூடத்தில் கொடுக்கப்பட்ட பயிற்சி தான் காரணம். நல்லா எழுதுறது, வாசிக்கிறது, இந்த மாதிரி மனப்பாடமாக எழுதுறது, பார்த்து எழுதுறது, சுயமாக எழுதுறது, இப்படி வந்து மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு மூட நம்பிக்கைகளை கற்பனை செய்து எழுதுவது. இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்குறதுனால தான் அவங்க மூட நம்பிக்கையோடு இருந்தாலும் ஸ்டைலாக பேசுகிறாங்க, நல்லா எழுதுகிறாங்க, நல்ல ஷர்ட்லாம் போடுறாங்க. இது எல்லாமே பயிற்சினால் இது சாத்தியமாயிற்று. கடுமையான பயிற்சியால் இது சாத்தியமாயிற்று. அதனால் வந்து நல்லா பேசுகிறனாலேயோ ஸ்டைலாக பேசுனாலேயோ அவங்க பகுத்தறிவுடையவர்கள் அல்ல. அதனால் படிப்புக்கும் இங்கே இருக்கிற பள்ளிக்கூட படிப்புக்கும் கல்லூரி படிப்புக்கும் பகுத்தறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. கல்லூரியும் பள்ளிக்கூடமும் எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால் மூட நம்பிக்கையை தான் கற்றுக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான், கல்லூரியில் படித்தவர்கள் தான் இந்த மின்விசிறியை கண்டுபிடிச்சாங்க, மின் விளக்கை கண்டுபிடித்தார்கள், நல்ல குளிர்சாதன வசதி, ஒரு ரூமில் ஏசி, இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க அவங்க தான். அப்படின்னா இந்த ஃபேன் உடம்புக்கு நல்லதுன்னு கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஃபேனு, மின்விசிறி, ஏசி எல்லாம் உடம்பு கேடு தானே. இங்கே இருக்கிற உணவுகள் எல்லாமே கேடு தான். இந்த இயந்திர அறிவியல் உலகமே கேடு தான். இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். கேடு என்பதற்கு என்ன உதாரணம்? இது எல்லாமே கேடு என்பதற்கு, இந்த இயந்திர அறிவியல் உலகம் கேடு என்பதற்கு என்ன உதாரணம்னா பெருகி உள்ள அந்த நோய்கள் தான் காரணம். நோய்களால் பல கோடி பேர் சாகுறாங்கல்ல. இது வந்து நல்லதுன்னா இங்கே யாருக்குமே நோய் வந்திருக்கக்கூடாது. இங்கே யாருமே வந்து நோய்களால் சாகவே கூடாது. அப்போ இது கெடுதல் என்பதால் தான் நோய்களால் பல கோடி பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் பேர் தான் செத்தாங்க, இப்போ பல கோடி பேர் சாகுறாங்க. நோயும் வந்து போட்டி போட்டு முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மூட நம்பிக்கைனாலே அது வந்து மூட நம்பிக்கை உடையவர்கள் அவர்கள் வந்து கொச்சையாக தான் உச்சரிப்பாங்க. நம்ம சொல்கிறோம்ல, பழங்குடியினர்லாம் வந்து பேசுகிறாங்கல்ல. நீங்கள் ஒரு மலையில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு மலைக்கு போங்க, மலையில் வசிப்பறவங்க வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் பார்த்திங்கன்னா அவங்க பள்ளிக்கூடத்துக்கெலாம் போக மாட்டாங்க. அவங்களோட பேச்சு பார்த்திங்கன்னா தமிழ் பேசுகிற பழங்குடியினர் இருக்கிறாங்க. நீங்கள் ஊட்டியிலேயோ கொடைக்கானல்லையோ போனீங்கன்னா தெரியும். அல்லது இங்கே கூட இருக்காங்க, விழுப்புரம் மாவட்டத்திலலாம் இருக்காங்க நல்ல பழங்குடியினர். அவங்க பேச்சு வந்து உச்சரிப்பு வந்து அவ்வளோ நல்லா சரியாக இருக்குது. காரணம் அவங்க எழுத படிக்கலை, பள்ளிக்கூடத்துக்கு போகல. அவங்க வந்து எழுத படிக்க தெரியாத மூட நம்பிக்கை உடையவர்கள். அப்போ நம்மளில் நிறைய பேர் விஞ்ஞானியாக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு சாதி உணர்வு இருக்குது, மத உணர்வு இருக்குது. அப்போது இவங்களுக்கும் எழுத படிக்க தெரியாத பழங்குடியினருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பழங்குடியினர் பள்ளிக்கு செல்லாத மூட நம்பிக்கை உடையவர்கள், பள்ளிக்கு செல்லாதவர்கள், எழுத படிக்க தெரியாத மூட நம்பிக்கையுடன் வாழ்கிறவர்கள், எழுத படிக்க தெரியாமல் மூட நம்பிக்கைகளுடன் வாழ்கிறவர்கள், பழமையான மூட நம்பிக்கைவாதிகள். இந்த மாதிரி படிச்சிருக்காங்க பாருங்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், இவங்கெல்லாம். ஆனால் அவங்ககிட்ட வந்து சாதி உணர்வு இருக்கும், மத உணர்வு இருக்கும், யாகம், நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு கிடப்பாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா மாமிசம் சாப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது படித்த விஞ்ஞானியாக இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க, இன்ஜினியராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள மூட நம்பிக்கை இருக்கும். சாதி பற்று, மதப்பற்று, நல்ல நேரம் கெட்ட நேரம், யாகம், இந்த மாதிரி பற்றுதல்லாம் இருக்கும். இவங்கெல்லாம் யாருன்னா படித்த மூட நம்பிக்கைவாதிகள். அதான் தெரியும், படிக்காத மூட நம்பிக்கைவாதிகள், படித்த மூட நம்பிக்கைவாதிகள். அதனால் வந்து பகுத்தறிவு என்பது பள்ளிக்கூட படிப்புக்கும் கல்லூரி படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ பகுத்தறிவோடு இருக்கணும்னா நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட நீ எழுத படிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எழுதுவதற்கும் படிப்பதற்கும் தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போனால் தான் ஒருத்தர் எழுத படிக்க கற்றுவாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. பள்ளிக்கூடம் இல்லாதப்பவே எழுத படிக்க கற்றுக்கிட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் தான் எழுத படிக்க கற்றுக்கொள்வதற்கு பெற்றோர்களே போதும். ஆனால் நம்ம கல்வி என்பது அளவுக்கு அதிகமானது. அதனால தான் அதை கற்றுக் கொடுப்பதற்கு நமக்கு ஆசிரியர் தேவை. அந்த கல்வியை வந்து பெற்றோர்களால் கற்றுக் கொடுக்க முடியாது. கடந்த காலங்களில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுமானது. அந்த கல்வியை பெற்றோர்களே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பெற்றோர்கள், உறவினர்களே வந்து குழந்தைகளுக்கு அந்த எழுத படிக்க தெரிகிற கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கி இருக்கிற கல்வி முறை என்பது ரொம்பவும் அளவுக்கு அதிகமானது. இந்த இயற்கையை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது. ஒரு தவறான நோக்கத்தோடு
தவறான நம்பிக்கையோடு இயற்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் ஆக இப்படி மூட நம்பிக்கைவாதிகள் அல்லது முட்டாள்கள், படித்த முட்டாள்கள், படிக்காத முட்டாள்கள் 2 பேர் இருக்காங்களா? அது மாதிரி படித்த ரவுடிகள், படிக்காத ரவுடிகள். இப்போ படிக்காத ரவுடிகள்னால் நமக்கு தெரியும், எழுத படிக்க தெரியாத ரவுடிகள்லாம் இருப்பாங்க. அது மாதிரி படித்த ரவுடிகள் யாருன்னா நல்லா துப்பாக்கியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்க, துப்பாக்கியை கண்டுபிடிக்கிறவங்க. அது மாதிரி படித்த ரவுடிகளும் இருக்காங்க, படிக்காத ரவுடிகள். அது மாதிரி அப்போ மூட நம்பிக்கைவாதிகளில் 2 கேட்டகரி இருக்குது. படித்த மூட நம்பிக்கைவாதி, படிக்காத மூட நம்பிக்கைவாதி. இங்கே இந்த உலகத்தில் படித்த மூட நம்பிக்கைவாதிகளை உருவாக்குற இடம் தான் பள்ளிகளும் கல்லூரிகளும். இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு மூட நம்பிக்கை உலகம்தான். நல்லதுன்னு நினச்சி நாம் நம்புகிறோம் பாருங்க, அதுதான். இது நமக்கு நல்லது செய்யாது, இது கெடுதல் தான் செய்யும். நல்லது செய்யும் நம்புகிறோம் பாருங்கள், அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை, தவறான நம்பிக்கை என்பதாகும்.